உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கொடைக்கானல் கீழான வயல் கிராமத்தில் பாலம் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தொடர் கனமழை காரணமாக புலிப்பிடித்தான் கானல் நீர்த்தேக்கம் நிரம்பி காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் வெளியேறியது. மரங்கள் வேரோடு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் பாலம் உடைந்ததால் சாலை இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் கீழான வயல் கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. போர்க்கால அடிப்படை பாலத்தை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே முக்காணி தாமிரபரணி ஆற்று பாலத்தில் 3 தினங்களுக்கு பிறகு மீண்டும் போக்குவரத்து துவங்கியது. தாமிரபரணி வெள்ளத்தால் முக்காணி தாமிரபரணி ஆற்று பாலத்தின் தரைப்பாலம் மூழ்கியது. திருச்செந்தூரிலிருந்து தூத்துக்குடிக்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை இல்லாத நிலையில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததன் காரணமாக முக்காணி தாமிரபரணி ஆற்று பாலத்தில் மீண்டும் போக்குவரத்து சேவை தொடங்கியுள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.